ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லித்தினேஹா ஆர்ட் சேனல். இன்னைக்கு புத்தி இல்லாத நரிக்கு தந்திரம் சற்று அதிகம்தான் அப்படின்ற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் குள்ளநரி ஒன்று அதனோட உணவை தேடி காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தது. அந்த நரிக்கு 3 நாட்களா உணவு கிடைக்காம இருந்ததால சாப்பிட முடியாம ரொம்ப பசியோட இருந்துச்சு. இன்னும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா கூட இறந்து போயிடுவோம் அப்படின்னு நரிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அதனால நரி ஒரு இடத்துல உட்காந்துக்குன்னு எப்படி உணவை பெறுவது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. அப்ப திடீர்னு நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது என்னன்னா, ஜோசப் அப்படின்ற விவசாயி அந்த காட்டை ஒட்டி இருக்கும் எல்லை பகுதியில ஒரு கரும்பு வயல அவன் விவசாயம் செய்து வச்சிருக்கான். அந்த யோசனை தான் நரிக்கு தோணுச்சு. கரும்பு தோட்டம் நல்லா வளர்ந்து அதை அறுவடை செய்யலாம்னு ஜோசப் திட்டம் போட்டிருந்தான். அவனோட நிலம் இருக்கிற எல்லையை சுற்றிலும் இருக்கிற கரும்பு பண்ணையை சுத்தி எந்த ஒரு விலங்கும் பயிரை அழிக்க முடியாத மாதிரி வேலியை போட்டு பாதுகாத்து வச்சிருந்தான். அதுக்கு பக்கத்திலே ஜோசப் ஒரு சிறிய மர வீட்டை கட்டி அங்கேயே ராத்திரி முழுவதும் பண்ணைய பாதுகாத்துட்டு இருந்தான். ஒரு ராத்திரி ஜோசப் தன்னோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தப்ப அந்த தந்திரக்கார குள்ளநரி ஜோசப் கிட்ட போய், அன்புள்ள ஐயா, உங்களோட கரும்பு பண்ணை கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய யானை கூட்டத்தால் அழிய போகுது. காட்டுல உணவு பற்றாக்குறை வந்துடுச்சு. காட்டுல இருக்கிற பெரிய யானை உங்களோட கரும்பு பண்ணையை ஆக்கிரமிக்க முடிவு செய்திருக்கு. அதனால உங்களோட ஆயுதங்களுடன் எப்போதும் தயாராயிருங்க அப்படின்னு குள்ளநரி ஜோசப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. குள்ளநரியின் ஆலோசனையை கேட்ட ஜோசப், இவ்வளவு நாள் முயற்சித்து பண்ணைய வளர்த்து பாதுகாத்து வந்த கரும்பு தோட்டம் அழிஞ்சிடுச்சுன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு கவலைப்பட்டான். அதனால வேற வழி இல்லாம அவனோட வில் மற்றும் அம்போட பண்ணையை சுத்தி எந்த ஒரு விலங்கும் ஊடுருவாம பண்ணையை பாதுகாத்துட்டு இருந்தான். ஜோசப் கிட்ட போய் பார்த்து பேசின குள்ளநரி பிறகு யானைய தேடிக்கிட்டு போச்சு. யானை ஒரு பெரிய குளத்துக்கு பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தது. அங்கு வந்த குள்ளநரி யானை கிட்டையும், அன்புள்ள ஐயா, இங்க கிடைக்கிற உணவு உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று நினைக்கிறேன். காரணம், நீங்கள் ஒரு சைவ உணவுகளை மட்டுமே உண்ணக்கூடியவர். அதிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய தாவரங்களை மட்டுமே சாப்பிடுகிறீர்கள் இல்லையா? அதான் உங்களுக்கு உணவு போதவில்லை அப்படின்னு சொன்னது. அதற்கு யானையும், ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். என்னால எல்லா தாவரங்களையும் சாப்பிட முடியாது. அதனால உணவை தேடி ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காடுகளுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். எனக்கு இது ஒரு கடினமான வேலையும் தான். இதனால நான் உணவு இல்லாம கூட காட்டை கடந்து செல்லும் நாட்களும் இருக்கு. இருந்தாலும் இந்த காடு மற்ற காடுகளை விட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொன்னது. யானை சொன்னதை கேட்ட தந்திரக்கார குள்ளநரியும் தனக்கு தானே புன்னகிச்சிட்டு, உங்களுக்கு என்னிடம் ஒரு நல்ல செய்தி இருக்கு. குறைஞ்சது ஒரு வாரத்திற்கு உங்களோட வயிறு நிறைய சாப்பிடுறதுக்கான ஒரு இடம் இருக்கு. அப்படியா? அது கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக இருக்கு. அத பத்தின தகவலை என்கிட்ட மேலும் சொல்லுங்களே அப்படின்னு யானை கேட்டுச்சு. ஜோசப்பின் கரும்பு வயலை பற்றி குள்ளநரி யானையிடம் சொல்லுச்சு. அறுவடை நாளை அல்லது மறுநாள் நடைபெறும். கரும்பு புலங்கள் நன்றாக பழுத்து இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமையும். மேலும் ஜோசப் கரும்பு வயலை சுத்தி வேலி போட்டிருக்கான். ஆனா அந்த வேலி உங்களோட வலிமைக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை.
அதனால நீங்க இன்னைக்கு ராத்திரிக்கு அங்க போய் உங்களோட வயிறு நிரம்பும் வரை அந்த விருந்தை சாப்பிடலாம். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க அப்படின்னு நரி யானை கிட்ட சொல்லுச்சு. யானையும், நரி நண்பரே, இந்த தகவலை எனக்கு சொன்னதுக்கு மிகவும் நன்றி. நான் இன்னைக்கு சாயங்காலமே அங்க போய் நடு ராத்திரியில விவசாயி ஜோசப் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வேலிய தாண்டி வயல் உள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. நரியும் ஆமா ஆமா, இது ஒரு நல்ல யோசனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. பிறகு குள்ளநரி ஜோசப் வயலை சுத்தியும் ஒரு பார்வையிட்டது. அங்க ஒரு பெரிய பண்டைய கால ஓக் மரம் வளர்ந்து பாம்பு, பறவை என மேலும் பல பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து கொண்டிருந்ததை நரி கவனிச்சது. ஜோசப்போ அதற்கு பக்கத்துல நின்னுட்டு, இன்னைக்கு இரவு எப்படி வேட்டையாடலாம் அப்படின்னு திட்டங்களை வகுத்துட்டு இருந்தான். அவனை பார்த்த குள்ளநரியோ, நீங்க இங்க நின்னுட்டு என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஜோசப்போ, யானையை நோக்கி ஒரு தெளிவான ஷாட் வைக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நரியிடம் சொன்னான். அதுக்கு குள்ளநரி ஜோசப்ப பக்கத்துல இருக்கிற ஓக் மரத்தின் கீழே நிற்க சொல்லி அறிவுரை சொல்லுச்சு. ஏன்னா ஓக் மரத்தின் பின்னாடி நின்னா யானையால உங்களை பார்க்க முடியாதுன்றதால சொல்றேன் அப்படின்னு நரி சொல்லுச்சு. ஜோசப்பும் குள்ளநரியோட ஆலோசனையில ரொம்ப சந்தோஷப்பட்டான். மேலும் யானையோட வரவுக்கு காத்திருப்புக்காக நான் எனக்கு தேவையான உணவை முன்கூட்டியே எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஜோசப் வீட்டுக்கு போன பிறகு குள்ளநரி ஓக் மரத்தின் பக்கத்துல போய் அங்கு மரத்துக்கு அடிவாரத்துல ஒரு பாம்பு வாழ்விடமா வச்சிருந்தத குள்ளநரி முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தது. பிறகு அங்குள்ள பாம்ப நரி கூப்பிட்டு, அன்புள்ள நண்பரே, நீங்க மிகுந்த ஆபத்துல இருக்கிறீங்க. ஏன்னா கரும்பு துறைய வச்சிருக்கும் விவசாயி இன்னைக்கு ராத்திரி உங்களை கொல்ல திட்டம் போட்டிருக்கான். நீங்க எப்பவாவது அவரை பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா, அவருடைய பேரு ஜோசப் தானே? சரியா சொன்னீங்க. நீங்க அவருடைய கால்நடைகளை பயமுறுத்தி தொல்லை கொடுப்பதால ஜோசப் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அழிக்க முடிவு செய்திருக்கார் அப்படின்னு நரி பாம்பு கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு பாம்பு, அப்படியா? என் அன்பான குள்ளநரியே, நான் இப்ப என்ன செய்யறது? அவ எப்போதும் ஆயுதங்களுடன் செல்லக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு கேட்டுச்சு. குள்ளநரியும், நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துக்கு வர திட்டமிட்டுள்ளார். மரத்துக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிட்டு இருப்பார். அவர் உங்களை அடிக்கிறதுக்குள்ள நீங்க போய் 2 அல்லது 3 முறை கடிச்சு ஜோசப்பிற்கு ஒரு முடிவு கட்டிவிடுங்கள் அப்படின்னு பாம்பு கிட்ட சொல்லிட்டு குள்ளநரி போயிடுச்சு. குள்ளநரியின் திட்டம் எல்லாமே சரியா நடந்துச்சுன்னா அது வெற்றி பெற்றுவிடும் என்பதில் உறுதியா இருந்துச்சு. இதனால குள்ளநரிக்கு அடுத்த நாளுக்கு இறந்த யானை, மனிதன் மற்றும் பாம்பு என்று விதவிதமான சாப்பாடு கிடைச்சிடும். அந்த உணவு 1.5 மாதங்களுக்கு போதுமான இறைச்சியா நரிக்கு இருக்கும் அப்படின்னு குள்ளநரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குள்ளநரி போட்ட திட்டப்படி அன்னைக்கு ராத்திரி யானை மெதுவா கரும்பு வயலுக்குள்ள நடு ராத்திரி நுழைஞ்சிச்சு. யானைய கவனிச்ச விவசாயி தனது வில் மற்றும் அம்பை வெளியே எடுத்து யானையை நோக்கி 3 அம்புகளை எய்தான்.
அம்பு நேரா போய் யானையோட உடலை துளைச்சதால அது வலியால துடிச்சு அங்கேயே சரிந்து கீழே விழுந்துடுச்சு. அதுக்கு பிறகு ஜோசப் மரத்திலிருந்து கீழே இறங்கும் போதே அவனோட கால்ல ஏதோ கூர்மையான ஒண்ணு அவனை தீண்டியது போல இருந்துச்சு. ஒரு பூச்சி தன்னை ஓரிரு முறை கடித்தது போல அவன் வலியே உணர்ந்தான். கீழே ஒரு பாம்பு சறுக்கிறத ஜோசப் பார்த்தான். உடனே அவன் பாம்பின் பின்னால ஓடி போய் அவனுடைய காலிலே மிதிச்சான். ஜோசப் மிதிச்சதால பாம்பு செத்தே போச்சு. ஜோசப்பும் பாம்போட விஷம் தலைக்கேறி கீழே விழுந்து அங்கேயே செத்து போயிட்டான். யானையும் இறந்து போச்சு, பாம்பும் இறந்துடுச்சு, மனுஷனும் இறந்துட்டான். இதை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த குள்ளநரி மெதுவா வேட்டைக்காரனுக்கு பக்கத்துல போனது. பக்கத்திலே வில் ஒன்று கிடக்கிறத கவனிச்ச நரி அந்த வில் அம்பை அகற்ற வாயில கடிச்சது. வில் அம்பை ஏந்தி ஏற்கனவே தயாரான நிலையில இருந்ததால உடனே அந்த அம்பு செயல்பட்டு அதனுடைய கூர்மை குள்ளநரியின் தொண்டையில் நுழைஞ்சிச்சு. அதுதான் குள்ளநரியின் வில் முடிவு. குள்ளநரி அந்த அம்பால தனக்கு தானே முடிவு கட்டிக்கிச்சு. இக்கதையின் மூலம் தீய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் வீட்டிற்கு வரும் கோழியைப் போலவே துண்டாகிவிடும் என்பதை நாம் உணரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். We will meet in the next story. Bye.